நீலவேணி, சத்தியமூர்த்தி இவர்கள் இருவரும் கணவன் மனைவி. இவர்களிடம் பணம் இல்லாத காரணத்தால் இவர்கள் உறவினர்களே இவர்களை மதிக்கவில்லை. அதனால் இவர்கள் இருவரும் அந்த ஊரில் இருந்து வேறு ஊருக்குச் சென்றார்கள். அங்கு இவர்கள் இருவரும் வாடகை வீட்டில் குடியிருந்து கொண்டு தங்கள் வேலைகளை பார்த்து கொண்டு இருந்தனர். சத்தியமூர்த்தி ஒரு தனியார் பள்ளியில் காவலர் வேலைக்கு சேர்ந்தார். நீலவேணி கோவில் முன் சிறியதாக ஒரு பூக்கடை வைத்தார். இவர்கள் இருவருக்கும் சொந்தமாக வேலை இருந்தாலும் ஒரு குழந்தை இல்லையே என்று வருத்தப்பட்டனர். டாக்டரிடம் சென்று சிகிச்சை எடுத்தபின் வெகுநாள் கழித்து சிவா பிறந்தான். சிவா வெகுநாள் கழித்து பிறந்ததாலே அவன் வீட்டிற்கு ரொம்ப செல்லம். சிவா கேட்டதை எதுவாக இருந்தாலும் கடன் வாங்கி கொடுத்து விடுவார்கள். சத்தியமூர்த்தி பள்ளியின் காவலர் என்பதால் அவர் வேலை செய்யும் பள்ளியிலேயே சிவாவிற்கு இடம் கிடைத்தது. பகுதி பணம் மட்டும் கட்டினால் போதும் என்பதால் அங்கு சேர்த்து விட்டனர். ஆனாலும் சத்தியமூர்த்தி சம்பளத்தில் முக்காவாசி சிவாவின் படிப்பிற்கே செலவு செய்தார்கள். நீலவேணி பூக்கடையில் வரும் வருமானத்தை வைத்து வீட்டு செலவுகளை பார்த்து கொண்டாள். சிவாவிற்கு படிப்பு சரியாக வரவில்லை. ஓரளவுக்குத்தான் படித்தான். எப்படியோ தக்கி முக்கி 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்று கல்லூரியில் சேர்ந்தான். சிவா 12ஆம் வகுப்பில் குறைவான மதிப்பெண் எடுத்ததால் அதிக பணம் செலவு செய்துதான் கல்லூரியில் சேர்த்தார்கள். கல்லூரி படிப்பு முடிந்தவுடன் அவனின் நண்பனின் தந்தை கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தான். சிவா வேலைக்கு சேர்ந்த பின் சத்தியமூர்த்தியின் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அவர் வேலைக்கு செல்லாமல் வீட்டிலேயே இருந்தார். நீலவேணி மட்டும் பூக்கடைக்கு சென்றாள். அப்போதுதான் சிவாவின் அலுவலகத்தில் வீடு வாங்குவதற்கு லோன் தருவதாக கூறினார்கள். சிவா வீட்டில் கேட்டபோது நீலவேணி சொந்த வீட்டு ஆசையில் சரி என்று ஒப்புக்கொண்டாள். லோன் வீட்டின் விலைக்கு பாதிதான் கிடைத்தது. மீதி நீலவேணி இவ்வளவு நாள் சேமித்த பணத்தை கொடுத்து சொந்த வீட்டை சிவாவின் பெயரில் வாங்கினார்கள். வீடு வாங்கின 1 வருடத்தில் சிவாவிற்கு ஏத்த பெண் கிடைத்ததால் சிவாவிற்கு திருமணம் செய்து வைத்தார்கள். சிவாவின் மனைவி பெயர் லதா. அவள் தனியார் பள்ளியில் ஆசிரியராக இருக்கிறாள். 2 சம்பளம் என்பதால் வீட்டு கடனை சீக்கிரம் முடித்து விட்டார்கள். சிவாவிற்கு இரட்டை குழந்தை பிறந்தது. பிறகு வேலை காரணமாக நீலவேணி பூ விற்க போகாமல் வீட்டில் இருந்தாள். சிவா ஒருவனின் சம்பளம் அந்த குடும்பத்திற்கு போதவில்லை. அதனால் சிவா இரவு தனியாக இருக்கும்போது லதா, உங்க அப்பா அம்மாவை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவோம். ஏன் அப்படி சொல்றேன்னா, இதனால் வரைக்கும் நானும் சம்பாதித்தேன். வீட்டு செலவிற்கு சரியாக இருந்தது. இப்போது நானும் வேலைக்கு போவதில்லை. குழந்தைகள் செலவும் இருக்கிறது அல்லவா, அதனால்தான் சொல்கிறேன் என்று லதா கூற, சிவாவிற்கும் அது சரியான முடிவாகப்பட மறுநாள் காலையில் தன் அம்மாவை சிவா கூப்பிட்டு, அம்மா, என் சம்பளம் எங்கள் இருவருக்கும் தான் சரியாக இருக்கிறது. அதனால் கொஞ்ச நாள் நாங்கள் தனியாக இருக்க விரும்புகிறேன் என்று கூற, நீலவேணிக்கு தன் மகனை தான் பாரம் என்று நினைத்து வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிறேனே என்று உடைந்து விட்டாள். அழுது அழுது சோர்ந்து போனவள் சத்தியமூர்த்தியை கூட்டிக் கொண்டு அந்த வீட்டை விட்டு வெளியேறினாள். சத்தியமூர்த்தி இனி நாம் எங்கு செல்வது என்று கேட்க, நீலவேணி தான் பூ விற்கும் இடத்திற்கு கூட்டிச் சென்றாள். அங்கேயே பக்கத்தில் ஒரு குடிசையை போட்டு பூ விற்று தனது வயிற்றை கழுவி கொண்டார்கள். அங்கு சிவா அலுவலகத்திற்கு சென்றதும் லதாவால் தனியாக குழந்தையை பார்த்து கொள்ள முடியவில்லை. ஒரு நாள் லதா குழந்தைகளை குளிக்க வைக்க சுடுதண்ணீரை வைத்துவிட்டு துண்டை எடுக்கலாம் என்று தனது அறைக்குள் சென்றபோது குழந்தை தெரியாமல் அதன் மேல் சுடுதண்ணீரை கொட்டி கொண்டு அலறியது. லதா வேகமாக வெளியில் வந்து பார்க்கையில் குழந்தை உடம்பு முழுவதும் சிவப்பாக இருக்க, சிவாவை உடனே வரச்சொல்லி மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல குழந்தைக்கு சிகிச்சை அளித்து வெகு சிரமப்பட்டு குழந்தையை காப்பாற்றினார்கள். சிவாவிற்கு கோபம் வந்து லதாவை அடிக்க, லதா கோபமாக தனியாக 2 குழந்தைகளையும் வைத்து கொண்டு வீட்டு வேலைகளை செய்து பார்த்தாத்தானே அந்த கஷ்டம் புரியும் என்று அழுக, சிவாவிற்கு அப்போதுதான் அவனின் அப்பா அம்மாவின் கஷ்டம் புரிந்தது. உடனே தன் அப்பா அம்மாவிடம் சென்று என்னை மன்னித்து விடுங்கள் என்று கதற, என்னதான் சிவா நீலவேணியை கஷ்டப்படுத்தினாலும் நீலவேணிக்கு சிவாவின் அழுகையை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவனை மன்னித்து விட்டாள். சிவா வீட்டிற்கு அழைக்க தன் பேர குழந்தைகளுக்காக சிவாவின் வீட்டிற்கு நீலவேணி சென்றாள். அத்தையை பார்த்ததும் லதாவும் நீலவேணியின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க குடும்பம் ஒன்றானது. என் அன்பார்ந்த வாசகர்களே, இந்த சேனலில் வர வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி, வணக்கம்.